சமூக பொறுப்பு. நீதிமன்ற அறை மக்களால் நிரம்பி வழிந்தது. அன்றைய தேதியில் ஒரு அரசியல் வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்ததால் கட்சியினரின் கூட்டம் அதிகமாக இருந்தது. கூட்டம் இருந்ததால் பேச்சு ஒலி அந்த அறையை நிறைத்து கொண்டிருந்தது. திடீரென்று அமைதி நிலவியது. நீதிபதி கம்பீரமாக வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்தார். அவரது கண்கள் அறையை நோட்டமிட்டது. முன் 4 வரிசையில் வழக்கத்துக்கு மாறாக கருப்பு கவுன் அணிந்த வக்கீல்கள் அமர்ந்திருந்தனர். பொதுமக்கள், வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அமர்ந்திருக்க இருக்கை கிடைக்காதவர்கள் நின்று கொண்டிருந்தனர். எல்லோரும் அரசியல் வழக்கை ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருக்க நீதிமன்ற சிப்பந்தி முகுந்தா என்று 3 முறை அழைத்தார். 12 வயது சிறுவன் அழுக்கு உடையுடன் வாடிய முகத்தோடு காவலரின் பாதுகாப்போடு முன்வந்து குற்றவாளி கூண்டில் ஏறி நின்றான். சிலர் அவன் தோற்றத்தை பார்த்து அருவருப்பால் முகம் சுழித்தனர். சிலர் ஐயோ பாவம், சிறுவன் என்ன தவறு செய்தானோ என அனுதாபப்பட்டனர். வழக்கு விவரத்தை படிக்கவும் என்று நீதிபதி அறிவித்தார். முகுந்தன் எனும் சிறுவன் ராமசாமி என்பவரின் கடையில் ரொட்டியும் பழத்தையும் திருடியிருக்கிறான். ராமசாமி அவனை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். தம்பி, உன் பேர் என்ன என்று நீதிபதி கேட்க, முகுந்தன் என்றான். நீ ரொட்டியையும் பழத்தையும் திருடியதான புகார் உண்மைதானா என்றார். ஐயா, நான் திருடியது உண்மைதான் என்றான் முகுந்தன். அவன் கண்களில் பயம் என்பது சிறிதும் இல்லாதிருப்பதையும் அதில் ஏதோ வெறுமை குடிகொண்டிருப்பதையும் நீதிபதியால் உணர முடிந்தது. ஆகவே குரலில் சிறிது கருணையை காட்டி, ஏன் திருடினாய் எனக் கேட்டார். என் தாயின் பசியை போக்கத்தான் திருடினேன். எனக்காக திருடவில்லை. ஒரு தாயின் பசியை போக்க வேண்டியது மகனின் தலையாய கடமை என்பதால் திருடினேன் என்றான். ஏன், உன் தாய் வேலைக்கு செல்லவில்லையா என்று கேட்டார் நீதிபதி. என் அப்பா இறந்த பிறகு என் தாய் வீட்டு வேலை செய்து அதில் கிடைத்த பணத்தில் என் பசியை போக்கி என்னை வளர்த்தார் என்று கூறியவன் தன் பேச்சை சற்றே நிறுத்தினான். அவன் கண்களின் ஓரம் ஈரம் துளிர்விட்டதை கூர்ந்து கவனித்த நீதிபதி அவனே பேசட்டும் என அமைதி காத்தார். திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கூட நடக்க முடியாத நிலை. வீட்டிலேயே முடங்கிவிட்டார் என்றான். நீ எப்படி காலம் கழித்தாய் என்று அன்போடு கேட்டார் நீதிபதி. ஐயா, நான் கார்களை துடைத்து சம்பாதித்து என் தாயை காப்பாற்றி வந்தேன். குழந்தைகளை வேலைக்கு வைத்துக்கொள்வது சட்டப்படி குற்றம் என பயந்து எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை. நான் பச்சை தண்ணீரை குடித்து என் பசியை தணித்து கொண்டேன். என் தாய் பசியால் துடிப்பதை பார்த்து என் மனம் வேதனைப்பட்டது. நான் அசிங்கப்பட்டாலும் அடிவாங்கினாலும் பரவாயில்லை, அவள் பசியை போக்க வேண்டும் என்று திருடுவது பாவமில்லை என நினைத்து ரொட்டியையும் பழத்தையும் கடைக்காரர் முன்னிலேயே திருடினேன் என்றான். அங்கிருந்தவர்களின் கண்கள் குளமாயின. நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு நீதிபதியையே நோக்கினர். நீதிபதி சற்று நேரம், ஏன் சற்று கூடுதலாகவே சிந்தனையில் ஆழ்ந்தார். அமைதியை கிழித்து கொண்டு அவரது குரல் ஒலித்தது. நீதிமன்ற காவலர்களே, இந்த அறையின் கதவுகளை சாத்துங்கள். நான் வழங்கும் தண்டனை முடியும் வரை யாரும் வெளியில் செல்ல அனுமதி கிடையாது என்றார். இந்த வழக்கில் முக்கியமாக முகுந்தன் எனும் இந்த சிறுவன் குற்றவாளி இல்லை. இந்த அறைக்குள் இருக்கும் நாம் அனைவரும், நம்மைப்போல் வெளியில் இருக்கும் சமூகமும் தான் குற்றவாளி. ஏழ்மையில் வாடுபவர்களை காப்பாற்ற முடியாத சமூகம்தான் குற்றம் செய்திருக்கிறது. அதனால் சமூகத்திற்குத்தான் தண்டனை வழங்க வேண்டும். மொத்த சமூகத்துக்கும் தண்டனை வழங்குவது சாத்தியமற்றது. அதனால் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் தலா 100 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தீர்ப்பளிப்பதால் நான் விதிவிலக்கல்ல என்று கூறியவர் தன் பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து மேசை மீது வைத்தார். சிறுவன் வயிற்றுப்பசிக்காக திருடினான் என்று தெரிந்தும் அவனை கருணை காட்டாமல் காவல்துறையிடம் ஒப்படைத்த கடையின் உரிமையாளர் ராமசாமிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். வசூலாகும் பணம் முழுவதும் இந்த சமூகம் முகுந்தனுக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று தனது தீர்ப்பை முடித்தார் நீதிபதி. மறுநாள் காலை செய்தித்தாளை இந்த புரட்சிகரமான தீர்ப்பு முகுந்தனின் படத்தோடு ஆக்கிரமித்து கொண்டது. முகுந்தன் வீட்டு வாசலில் ஒரு மகிழுந்து வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெருமாட்டி இறங்கி வாசலில் நின்று முகுந்தா என்று குரல் கொடுத்தார். யாரெனக் கேட்டு வந்தவனை அந்த பெருமாட்டி அன்போடு அணைத்து, உன் தாயை என்னோடு வைத்துக்கொள்கிறேன்.
என்னிடம் செல்வம் இருக்கு. என்னை பார்த்து கொள்ளத்தான் யாரும் இல்லை. உன்னையும் படிக்க வைத்து பெரிய ஆளாக்கி விடுகிறேன். கவலைப்படாதே என்று கூறி முகுந்தனையும் அவனது தாயையும் தன்னோடு அழைத்துச் சென்று விட்டார். செய்தித்தாளை படித்த நீதிபதியின் நெஞ்சம் வலித்தது. சமூகத்துக்கு பதிலாக சிறு கூட்டத்துக்கு அபராதம் விதித்தது எப்படி சரியாகும் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்தார். மனைவி வந்து பார்த்தவர் அவரது சிந்தனைக்கான காரணம் தெரியாமலே சிந்தனையை கலைக்காமல் சென்று விட்டார். முகுந்தன் வீட்டு வாசலில் ஒரு மகிழுந்து வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நீதிபதி முகுந்தா முகுந்தா என்று அழைத்தார். பதில் வராததால் குடிசையின் உள்ளே நுழைந்தார். தாயும் அங்கில்லை என்பதை உணர்ந்தார். என்னை விட அன்பு நிறைந்த ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட யாரோ முந்திக் கொண்டார்கள். எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என மனதார வாழ்த்தினார் நீதிபதி.